Hello trainees. இன்னைக்கு நம்ம phases of skill learning பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோவோட objectives இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன கத்துப்பீங்கன்னு பார்க்கலாம். ஸ்கில்லை டிஃபைன் செய்யறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில்லோட ப்ராசஸை விவரமா சொல்றது, ஸ்கில் லேர்னிங்கோட ஃபேஸஸை சொல்றது. வாங்க ஆரம்பிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விதங்களும் சிக்கல்களும் இருக்கு. பல மோட்டார் ஸ்கில்ஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க கத்துக்கக்கூடிய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும். உடல் ரீதியா அவங்க சில விஷயங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து கத்துக்க முடியும். எம்ப்ளாயர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்கும். இது பண்றதுனால கத்து கொடுக்கறவங்க கூட அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அதனால நிறைய விஷயங்களை ஈஸியா அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுக்கு மேல விவரமா சொல்ல முடியாது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில் 7 ஸ்டெப்ஸ்ல வருது. கத்துக்கிறவங்க அதை எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கணும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் அவங்களே அதை செய்ய சொல்லணும். அதை ஈஸியா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதோட முக்கியத்துவத்தை எடுத்தும் சொல்லணும். இமிட்டேஷன், அவங்க முழுசா முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். லிங்கிங், அவங்க சரியா பண்றாங்களான்னு கிட்ட இருந்து கவனிக்கணும். ரிஃபைன்மெண்ட், அவங்களுக்கு வேலையை கொடுத்து அதை அவங்கள செய்ய சொல்லணும். லேர்னிங்ல 3 ஃபேஸஸ் உண்டு. முதலாவது அக்விசேஷன், கையகப்படுத்துதல். ரிட்டென்ஷன், தக்க வைத்தல். ரீகால், ஞாபகம் வச்சுக்கிறது. முதல் ஃபேஸ் கையகப்படுத்துதல். இதுல ட்ரெயினி தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தான் கத்துப்பாங்க. அட்டென்ஷன் அண்ட் பெர்செப்ஷன், லேர்னிங் ப்ராசஸ்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணர்தல் அப்படின்னா ஒரு பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை உணரக்கூடியது. ஒரு ட்ரெயினி என்ன கத்துக்கிறானோ அதை அவன் உணரணும். அதோட அவன் எவ்வளோ கவனிக்கிறான் அதை வச்சுதான் அவனோட திறமைய ஜட்ஜ் பண்ணணும். ட்ரெயினி நீங்க கத்துக் கொடுக்கற விஷயங்களை அவன் முழுமையா கவனிக்கணும். ஏன்னா அவன் அதை கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறான். உதாரணத்துக்காக சில பேருக்கு டெலிவிஷன் இல்லனா ரேடியோ மேல நிறையவே ஈர்ப்பு இருக்கும். அவன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். அதாவது இந்த இயந்திரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது. சில பேர் பாத்தீங்கன்னா பிரைஸ் வாங்கணுங்கிறதுக்காகவே கவனத்தை செலுத்துவான். அவன் அந்த பிரைஸ்க்காக தான் தன்னோட சப்ஜெக்ட்ல கவனத்தை செலுத்துவான். மத்தபடி அவனுக்கு அந்த வேலையை கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இருக்காது. 2 விதமான மோட்டிவேஷன்ஸும் இங்க யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த 2 விதங்களும் இங்க நல்ல ஒர்க் அவுட் ஆகும். சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சில பேருக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குமா, அதனால சொல்லிக் கொடுக்கறவங்க சொல்லிக் கொடுக்கும் போதே அது அவங்க மனசுல நல்லா பதிஞ்சிருமா. இததான் ரீடினஸ் டு லேர்ன்னு சொல்வாங்க. கத்துக்கும் போது உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் தன்னால உருவாகணும். ஃபேஸ் ஆஃப் ரிட்டென்ஷன், மக்கள் ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்தினாதான் அவங்க கத்துக்கிட்ட விஷயம் அவங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அதனாலதான் சைக்காட்ரிஸ்ட் எல்லாரும் குறைவா கத்துக்காதீங்க, கொஞ்சம் அதிகமா கத்துக்கங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ட்ரெயினீஸ் இந்த விஷயத்த காலம் பூரா மறக்காம இருப்பாங்க. அதுக்கு அவங்க அதிகமா கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஸ்கில்ஸ் வரணும்னா ஒரு ட்ரெயினி குறைவா படிச்சுட்டு அதுலயே சமாதானம் அடையக்கூடாது. அதை தாண்டி படிச்சதை ஞாபகம் வச்சுட்டு அதை அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை படிச்சுட்டு அதை அவங்க அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ட்ரெயினீஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் கத்துக்கக்கூடிய விஷயங்களை தன்னோட வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்ளிகேஷன் ஃபேஸ். 3வது, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ட்ரெயினிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் கத்துக்கிட்டதை அவன் ரீகால் பண்ணி அதை மறுபடியும் அவன் செயல்பாட்டுல கொண்டு வந்தா அவனோட படிப்பு முழுமை அடைஞ்சிருக்கும். இது விஷயமா அரிஸ்டாட்டில் என்ன சொல்லிருக்காருன்னு பாப்போம். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா அது நம்ம மூளையில வேற ஒரு விஷயத்த சம்பந்தப்படுத்தி வச்சுக்கணும். நாம ஒரு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் போது அது நம்மளோட அனுபவ சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே சுலபமாயிடுது. நாம கரெக்டா அதை ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்மளோட லைஃப்ல அது எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஆதாரத்துல தான் அது நினைவுல இருக்கும். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஸ்கில் லேர்னிங் வீடியோல இது 7 பாகமா பிரிக்கப்படுது. இது ஸ்கில் டிரான்ஸ்ஃபரை கவர் பண்ணுது. இதுல லேர்னிங்கோட 3 ஃபேஸஸ் இருக்கு. கையகப்படுத்துதல், தக்க வைத்தல், நினைவுபடுத்துதல், அப்புறம் கவனம், உணர்தல், அப்புறம் தயார் நிலை. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இதோட ஓவர் லேர்னிங் அண்ட் நினைவாற்றல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரீகால் லேர்னிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுது. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.